திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மன்னை ரோட்டை சேர்ந்தவரான கார்த்தி வயது 50. பைனான்ஸ் தொழில் செய்து வரும் இவர் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் வசித்து வருகிறார். சில ஆண்டுகளுக்கு முன் திருத்துறைப்பூண்டி மேட்டுப்பாளையம் அம்மன்கோவில் வசித்து வரும் குமார் என்கின்ற குமரன் வயது 40. இவர் சில காலம் கார்த்தியின் தோட்டத்தில் வேலை செய்து வந்துள்ளார். பின்னர் மலேசியா சென்று ஒரு உணவகத்தில் வேலை செய்துவிட்டு சமீபத்தில் ஊர் திரும்பினார். இந்நிலையில் கார்த்தி வீட்டில் கொள்ளையடிக்க குமார் திட்டமிட்டார். இதைத் தொடர்ந்து மலேசியாவில் வேலை பார்த்தபோது நண்பர்களான மலேசியாவை பூர்வீகமாக கொண்ட சரவணன் வயது 44, இளவரசன் வயது 26, கோபி வயது 30, விமலன் வயது 19 ஆகியோரை கடந்த 13ஆம் தேதி வரவழைத்து திருச்சியில் குமார் தங்க வைத்துள்ளான். பின்னர் கடந்த 26ஆம் தேதி திருத்துறைப்பூண்டி ராயன் சிட்டியில் தனக்கு தெரிந்த ஒருவர் வீட்டில் 4 பேரையும் தங்க வைத்துள்ளார் குமரன். ஜூலை 26ஆம் தேதி இரவு கார்த்தி வீட்டுக்கு குமார் உட்பட 5 பேரும் முகமூடி அணிந்தவாறு சென்றுள்ளனர். அப்போது வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டு ஆட்கள் நடமாட்டத்தை குமார் கண்காணிக்க மற்ற 4 பேரும் வீட்டுக்குள் நுழைந்து கார்த்தி மற்றும் அவரது மனைவி மகள்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி நகைகளை தருமாறு மிரட்டினர். விசாரணையில் கார்த்தியிடம் அதிகளவில் பணம் உள்ளதால் அவரை பிடித்து மிரட்டினாலே பணம் நகைகளை கொடுத்து விடுவார். அவரை கொலை எதுவும் செய்ய வேண்டாம். கார்த்தி வீட்டிலிருந்து பணம் நகையை கொள்ளையடித்தால் செட்டில் ஆகிவிடலாம் என்று மலேசியாவிலிருந்து 4 நண்பர்களையும் குமார் வரவழைத்தது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து தப்பியோடிய 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு மறுத்த கார்த்தி மற்றும் அவரது குடும்பத்தினர் சத்தமிட்டனர். அதை கேட்டு அருகில் இருந்த பொதுமக்கள் கார்த்தி வீட்டை நோக்கி வந்தனர். இதை பார்த்த குமார், விமலன் தப்பி ஓடிவிட்டனர். சரவணன், இளவரசன், கோபி ஆகியோர் பொதுமக்களிடம் சிக்கிக் கொண்டனர். அவர்களை மடக்கி பிடித்து திருத்துறைப்பூண்டி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து 3 பேரையும் கைது செய்து விசாரித்தனர். சமுதாய நடப்புகளை உடனுக்குடன் வழங்க வளர்ந்து வரும் எங்கள் மலேசியா டுடே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு தாருங்கள்.